நம்ம லைஃப்பில் நம்மளை அதிகமாக இம்பாக்ட் பண்ணுற ஒரு ஈவெண்ட் கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? எலெக்ஷனை சொல்லலாமா? எலெக்ஷன் சொல்கிறத விட அந்த எலெக்ஷன் டைமில் கேம்பெயின் நடக்கும்ல, பொலிட்டிக்கல் கேம்பெயின். அது ஆல்மோஸ்ட் ஒரு திருவிழா மாதிரி நடக்கும்ல. எல்லா கட்சியும் வந்து மாநாடு போடுவாங்க, பேசுவாங்க, அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்ம நியூஸ்க்கு வரும். பட் எல்லா மக்களுக்குமே அந்த ஒரு தலைவர் பேசுகிறாருன்னா அந்த ஃபுல் ஸ்பீச் நம்மளால் கேட்க முடியாதுல்ல. அவர் ஒரு 1 hour பேசியிருப்பாரு. அந்த 1 hour ஸ்பீச்சை ஒரு கடைசி மக்களுக்கு கடைசியாக ஒரு ஸ்லோகனாக போய் சேரும். அவங்க என்ன அச்சீவ் பண்ண ஆசைப்படுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த நிறைய ஸ்லோகன்ஸை தான் நமக்கு மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் அவங்களோட மக்களுக்கும் ரீச் பண்ணுறதுக்கான ஈஸியஸ்ட் கம்யூனிகேஷன் எதுனா ஸ்லோகன். உங்களுக்கு யோசிக்க முடியல, ஒரு ஃபுல் ஸ்பீச்சில் கிடைக்கிற கிளாரிட்டியை விட அந்த ஸ்லோகன்லேயே அவங்களோட எய்ம் தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ இவங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அந்த ஸ்லோகன் சொல்கிறாங்களே, அந்த ஸ்லோகன் வந்து கேர்ள்ஸ் எப்படி பார்க்குது, ஒரு ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த எல்லா ஸ்லோகன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஜெண்டர் ஈக்குவாலிட்டியாக இருக்கா இல்லை பேட்ரியார்க்கியாக இருக்கான்னு அனலைஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகலை கண்டெக்ஸ்டாக வச்சுக்கிட்டு வருஷம் நடக்கிற இந்த பொலிட்டிக்கல் கேம்பெயினில் இந்த ஸ்லோகன் வந்து ஜெண்டர் நியூட்ரலிட்டியாக இருக்கான்னு அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, நான் சில ஸ்லோகன்ஸ் தரேன். இந்த ஸ்லோகன்ஸை ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா நார்மலாக தான் இருக்கும். ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க. அதாவது அந்த ஸ்லோகன் வந்து கேர்ள்ஸ் எப்படி பார்க்குதுன்னு பார்க்குறோம்ல, அது ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸ்டார்ட் பண்ணலாம். சக்தி கா பிரதீக், மா கா ரூப். யாரை சொல்றாங்க? பெண்களை சொல்றாங்க. பெண்கள் யாருன்னா சக்தியின் அடையாளம், தாயின் உருவம். ஸோ இது ஒரு பெர்ஸ்பெக்டிவா. இப்போ அடுத்த ஸ்லோகன், பெட்டி பச்சாவ் பெட்டி பதவ். பெண்களை காப்போம். நம்ம யாரை சக்தின்னு சொன்னோமோ அவங்க என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். பெண்களை பாதுகாப்போம், பெண்களுக்கு கல்வி கொடுப்போம்னா யார் கொடுக்குறா? யாரு பெரிய சக்தியோ ஜெண்டரில் பார்த்தா அவங்க தானே தரணும். அப்போ நம்ம யாரை பவர்ஃபுல் சொல்றோமோ அவங்க நம்ம என்ன பண்றோம்? நாம தரோம். 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச பெர்ஸ்பெக்டிவ் தான். ஒன்று கடவுளாக பார்ப்போம், இல்லைனா ரொம்ப வீக்காக இருக்காங்க, சேஃப்கார்ட் பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்லோகன், கர்கி லட்சுமி, வீட்டின் கடவுள் பெண்கள். ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது அது ரெஸ்பெக்ட் தர மாதிரி இருக்கும். ஒரு வீட்டோட கடவுளே வந்து பெண்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் அகெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இந்தியாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண சொல்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒரு கேர்ளை வீட்டுக்கு கூட தான் லிங்க் பண்ணி பார்க்குறாங்க. லிங்க் பண்ண முடியுதா? இதே ஸ்லோகன் என்ன சொல்லலாம்? இந்த அரசாங்கத்தின் கடவுள் பெண்கள் சொல்லலாம், இல்லைனா இந்த அரசாங்கத்தின் தலைவர் பெண்கள் சொல்லலாம். 2 ஸ்லோகனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்போ அடுத்து பார்க்கலாம். மகிழான் கி சர்க்கார், சுரக்ஷா ஆ சம்மன். எனக்கு ஃபுல் மீனிங் தெரியல, அப்படியே ஆட்டோ டிரான்ஸ்லேஷன் பண்ணதுல வந்தது. பெண்களின் ஆட்சி என்பது பாதுகாப்பும் மரியாதையும். அடுத்த ஸ்லோகன், மகிழான் கி விகாஸ் கி லியை ஓட்டு டூ. பெண்களை டெவலப் பண்றதுக்காக ஓட்டு போடுங்க. அப்ப இந்த எல்லா ஸ்லோகனும் ஒரு கேர்ள் எப்படி பார்க்குது? ஒரு ட்ரெடிஷனல் சொசைட்டி எப்படி பார்க்குமோ அதே மாதிரி பார்க்குதுல. கடவுளா பார்க்கும், விக்டிமா பார்க்கும், அவங்கள சேஃப் பண்ணணும் பார்க்கும், அவங்களுக்கான டெவலப்மெண்ட்டை நம்ம தரணும் பார்க்கணும். நாம கிவர், அவங்க வாங்குறாள், மதரா பார்க்கும். அப்ப இந்த எல்லா ஸ்லோகனும் இந்த 21st century உருவாக்கப்பட்ட ஸ்லோகன். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் கடைசி எலெக்ஷன் வரைக்கும் எல்லா டெக்னாலஜிலையும் அப்டேட் ஆயிடுச்சு. சோஷியல் மீடியால இருந்து ஏஐ வரைக்கும் இந்த எல்லா அப்டேட்டையும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எலெக்ஷன் கேம்பெயின்ல பயன்படுத்துறாங்க. பட் இன்னும் எதை மட்டும் மாத்தல? லாங்குவேஜை மட்டும் மாத்தல. பெண்களை அட்ரஸ் பண்ற பெர்ஸ்பெக்டிவ்ல 21st century அப்டேட் ஆகல. ஸோ இந்தியன் எலெக்ஷன்ஸ் நீட் எ நியூ லாங்குவேஜ் ஃபார் உமன். இந்த ஆங்கிள் யோசிச்சிங்களா? எல்லா டெக்னாலஜியும் அப்டேட் பண்ணிக்கிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த ஸ்லோகன்ல பெண்களை பார்க்குற விதம் மட்டும் ஏன் அப்டேட் பண்ணல? என்ன ரீசன்னா, அந்த ஸ்லோகனை உருவாக்குற அந்த ஒரு டேபிள் இருக்குல்ல, ஸ்ட்ராட்டஜி டேபிள் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கிறது எல்லாருமே மேலே இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க உருவாக்குற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ல கேர்ள்ஸ் கிடையாது. அப்போ ஸ்ட்ராட்டஜி டேபிள்லேயே பெண்கள் இல்லாத போது பெண்களுக்கான ஸ்லோகன்ஸ் வராது. அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்ட் டைமில் உமனோட ஓட்டிங் நம்பர் அதிகமாகிட்டே இருக்கு. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிராவில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜெயிச்சதுக்கான மெயின் ரீசனே உமனோட ஓட்டிங் பேட்டர்ன் சொல்றாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும்போது அவரோட ஸ்லோகன்ஸ் கேர்ள்ஸை பேஸ் பண்ணி எப்படி இருக்கணும்? உமன் ஷுட் பி தி பொலிட்டிக்கல் லீடர்னு பேசணும். பெண்களுக்கான பாலிசியை பெண்களே உருவாக்குவாங்க. நிதி பனாயங்கி நாரிக்கி சோட்ஸே. எல்லா சட்டங்களும் பெண்களின் சிந்தனையிலிருந்து உருவாக்க வேண்டும். தி பாலிசி வில் பி ஷேப்டு பை உமன்ஸ் திங்கிங். நெற்றி நாக்கி நாரி, நாட் ஜஸ்ட் எ உமன், எ லீடர். சம்மன் தபி மிலேகா, ஜப் நெட்ரிட்வா மிலேகா. பெண்களிடம் தலைமை இருந்தால்தான் மரியாதை வரும். ரெஸ்பெக்ட் வில் கம் ஒன்லி வென் தேர் இஸ் எ லீடர்ஷிப். இந்த ஸ்லோகன்ஸ் எப்படி இருக்கு? ப்ராக்ரெசிவா இருக்குல்ல. மூணு பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது இதெல்லாம் வேர்ட்ஸ் மாதிரி தெரியும். பட் இந்த வேர்ட் என்ன பண்ணுது? இந்த வேர்ட்ஸ் மைண்டுக்குள்ளே வந்து ஒரு மூணு பற்றின பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்ணுது இல்லை. ஸோ ஸ்லோகன்ஸ் வழியாக இந்தியாவின் மனங்களை மாற்ற முடியும். நம்ம யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்னா, பெட்டர் ஸ்லோகன்ஸ் கேன் கிரியேட் தி பெட்டர் டெமோக்ரஸி. ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்லோகனோட லாங்குவேஜ் மாற்றுறது வழியாக இந்தியாவோட டெமோக்ரஸியை இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் ஃபெமினிஸ்டாக இருக்கீங்கன்னா பாலிடிக்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை சேலஞ்ச் பண்ண வேண்டியது 2. ஒன்று, ட்ரெடிஷனல் ஸ்லோகனை ப்ராக்ரெசிவாக மாற்றணும். இது ஒன்று. 2வது, ஒரு உமன் பாலிடிக்ஸ் வரும்போது அவங்களோட ஐடியாவை டிஸ்கஸ் பண்றதை விட அவங்களோட ட்ரெஸ், அவங்களோட வாய்ஸ் டோனு, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களோட அப்பியரன்ஸ் என்ன. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொம்மையை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பொம்மையை பார்க்கும்போது அவனோட அச்சீவ்மெண்ட் நமக்கு தெரியாது. த அச்சீவ்மெண்ட் வில் பி ஷேடோட். அவனோட அப்பியரன்ஸ் மட்டும் தான் தெரியும். இந்த சேலஞ்ச் என்ன பண்ணி ஆகணும்? ஓவர்டேக் பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுல. இந்த ஆர்டிகல் அந்த ஆத்தர் வந்து ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. இன்னமும் எலெக்ஷன் கேம்பெயின்ல பெண்கள்கிட்ட பேசும்போது கேஸ் விலையை குறைக்கிறோம், எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா தரோம், இந்த பார்வையிலே பேசிட்டு இருக்காதுங்க. அடுத்த லெவலுக்கு போங்க. உமன் இஸ் ஏ லீடர். உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கான பாலிசி நீங்களே உருவாக்க முடியும். எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்லோகனை உருவாக்குங்க.